டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் அடுத்த ஆண்டு வரவுள்ள தேர்வுகளுக்கான பொதுத்தமிழ் பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அலகு 7 என்று சொல்லக்கூடிய யூனிட் 7இல் உள்ள இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொன்றும் என்ற தலைப்பை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. நாம் சென்ற வகுப்பில் இலக்கியம் என்பதில் திருக்குறள் தொடர்பான செய்திகள் மற்றும் அதில் கொடுக்கப்பட்ட 20 அதிகாரங்களையும் முழுமையாக பார்த்திருந்தோம். இந்த வகுப்பில் அதனுடைய தொடர்ச்சியாக அறநூல்கள் தொடர்பான செய்திகளை பற்றி இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. சென்ற வகுப்பை பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே, பார்த்து பயன்பெறுங்கள். ஏனென்றால் அடுத்த ஆண்டும் குரூப் 4, குரூப் 2, 2A மற்றும் சிடிஎஸ் என்று சொல்லக்கூடிய கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ், அதாவது ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கான தேர்வு, அதாவது இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய தேர்வுகள் அனைத்தும் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. எனவே முன்கூட்டியே நாம் அதற்கான பயிற்சி வகுப்புகளை தொடங்கி இருக்கிறோம். அதுபோக தற்போது நடைபெற்ற குரூப் 2 மெயின்ஸ் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளும் நடைபெற்று வருகிறது. அதற்கான வீடியோ பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே, பார்த்து பயன்பெறுங்கள். அதற்கடுத்து டிஆர்பியால் நடத்தப்பட உள்ள பிஇஓ என்று சொல்லக்கூடிய வட்டார கல்வி அலுவலர், அதாவது பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் என்ற தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளும் நடைபெற்று வருகிறது நண்பர்களே, பார்த்து பயன்பெறுங்கள். நாம் இந்த வகுப்பில் பொதுத்தமிழ் பகுதியில் உள்ள யூனிட் 7இல் உள்ள அறநூல்கள் தொடர்பான செய்திகளை பற்றி இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. இது மிகப்பெரிய தலைப்பு. எனவே கூடுமான வரையில் சில பிரிவுகளாக பிரித்து, அதாவது பல பாற்றாக பிரித்து பார்க்கலாம். சென்ற வகுப்பினுடைய தொடர்ச்சி நண்பர்களே. ஏனென்றால் பொதுத்தமிழ் பகுதியில் இந்த யூனிட் 7 தான் சற்று கடினமானது. ஏனென்றால் இதுதான் இலக்கியம், தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் தொண்டுகள், அதுபோக அறநூல்கள் தொடர்பான செய்திகள் என்று கேட்டிருக்கிறார்கள். இது கட்டாயம் நாம் புத்தகத்தில் தேடி படித்தாக வேண்டும் நண்பர்களே. மற்ற 6 யூனிட்டும் பொதுவாக கொடுத்து இருக்கிறார்கள். அதாவது ஓரளவுக்கு நமக்கு நாலேஜ் இருந்தாவே அதை அடிக்க முடியும். அப்படிதான், அதாவது பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, மொழிபெயர்க்க, கலை சொற்கள், எழுதும் திறன் என்று கொடுத்திருக்கிறார்கள். அதை நாம் படிக்கவில்லை என்றாலும் ஓரளவுக்கு சுமாராக செய்ய முடியும். ஆனால் இந்த யூனிட் 7 மட்டும் கண்டிப்பாக படித்தே ஆக வேண்டும் நண்பர்களே, இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே மாணவர்களின் நலன் கருதி மிக கடினமான பகுதியாக உள்ள இந்த யூனிட் 7ஐ முதலில் தொடங்கி இருக்கிறோம். இது முடித்த பிறகு மற்ற தலைப்புகளை பார்க்கலாம் நண்பர்களே, அதாவது மீதி உள்ள அளவுகளை பார்க்கலாம். இதில் ஏற்கனவே ஒரு வகுப்பு முடிந்திருக்கிறது. அதாவது இலக்கியம் தொடர்பான செய்திகள், அதாவது திருக்குறள் தொடர்பான செய்திகள் மற்றும் அதனோடு தொடர்புடைய, அதாவது டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டத்தால் கொடுக்கப்பட்டுள்ள 20 அதிகாரங்களை அதிகாரத்திற்கு 10 குறள் வீதம் முழுமையாக பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. பார்க்காதவர்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஏனென்றால் நடந்து முடிந்த குரூப் 2 தேர்வில் 2-3 கேள்விகள் திருக்குறளை அப்படியே கொடுத்து கேட்டிருந்தார்கள். சரியான திருக்குறள் எது, விடுபட்ட வார்த்தையை நிரப்புக என்று வெகு சுலபமான கேள்விதான். எனவே இந்த திருக்குறள் வகுப்பை முழுமையாக பாருங்கள் நண்பர்களே. அதற்கடுத்து அறநூல்கள் தொடர்பான செய்திகளை பற்றி இப்போது பார்க்கலாம். அறநூல்கள் என்றும் போது நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடிகம், இன்னா 40, சிறுமஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள் என கொடுத்திருக்கிறார்கள் நண்பர்களே. அதாவது அறநூல்கள் என்பது அறத்தை மட்டும் போதிக்கக்கூடியது, அறத்தை பற்றி மட்டும் சொல்லக்கூடிய இலக்கியங்கள் அறநூல்கள் என்று பிரிவில் இருக்கிறது. இவை
பதினெண் கீழ்க்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுகிறது. இதனை நீதி நூல்கள் அல்லது இருண்ட கால இலக்கியங்கள் எனவும் அழைக்கலாம். அதாவது அறநூல்களை நீதி நூல்கள் அல்லது இருண்ட கால இலக்கியங்கள் எனவும் அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த அறநூல்கள் சங்கம் அருவிய காலத்தில் தோன்றியது. அதாவது 18 கீழ்க்கணக்கு நூல்கள் என்று சொல்லக்கூடிய இந்த அறநூல்கள் சங்கம் அருவிய காலத்தில் தோன்றியதால் அது இருண்ட கால இலக்கியங்கள் என அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்திய வரலாற்றில் சங்கம் அருவிய காலம் என்பது ஒரு இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகிறது. எனவே அந்த காலத்தில் இந்த இலக்கியங்கள் தோன்றியதால் இது இருண்ட கால இலக்கியங்கள் எனவும் அழைக்கப்படுகிறது. 18 கீழ்க்கணக்கு என்ற வார்த்தையை முதலில் கொண்டு வந்தவர் மயிலைநாதர் மற்றும் பேராசிரியர். நண்பர்களே, இது மயிலைநாதர் என்பவர் வேறு, பேராசிரியர் என்பவரும் வேறு. பேராசிரியர் என்பது அது வேறு ஆளு. மயிலைநாதர், அதாவது இந்த 2 பேர் 18 கீழ்க்கணக்கு என்ற வழக்கை கொண்டு வந்திருந்தார்கள். அதற்கடுத்து 18 கீழ்க்கணக்கு நூல்களில் இலக்கணத்தை கூறுவது பன்னிரு பாட்டியல். அதாவது பன்னிரு பாட்டியல் என்பது ஒரு இலக்கண நூல் நண்பர்களே. அதுதான் இந்த ஒட்டுமொத்த 18 கீழ்க்கணக்கு நூல்களை பற்றிய இலக்கணங்களை பொதுவாக கூறுகிறது. அதற்கடுத்து முக்கியமாக 18 கீழ்க்கணக்கு நூல்களுள் அறநூல்கள் மற்றும் 11 நூல்கள் அறநூல்கள் ஆகும். அதாவது 18 கீழ்க்கணக்கு நூல்களில் உள்ள அறநூல்கள் மொத்தம் 11. அவை என்னென்ன என்று பார்க்கலாம். நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா 40, இனியவை 40, திருக்குறள், திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி என்று சொல்லக்கூடிய 11 நூல்கள் அறநூல்கள் ஆகும். நண்பர்களே, இந்த தகவல்கள் அனைத்தும் முக்கியமானவை. டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கண்டிப்பாக கேட்பார்கள் நண்பர்களே. இது பல புத்தகங்களில் இருந்து தொகுக்கப்பட்டது. இந்த தகவல்கள் எதுவுமே பள்ளி பாட புத்தகத்தில் இல்லை நண்பர்களே. ஏனென்றால் டிஎன்பிஎஸ்சி தேர்வானது பள்ளி புத்தகத்தில் இருந்து பெரும்பாலும் கேட்பதில்லை, வெளி புத்தகத்தில் இருந்து தான் கேட்கிறார்கள். அதாவது கல்லூரி ஆசிரியர்கள் எழுதிய புத்தகத்தில் இருந்து கேட்கிறார்கள். அதுபோக ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புத்தகம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான ரெஃபரன்ஸ் புத்தகத்தில் இருந்து தான் கேள்விகள் கேட்கிறார்கள் நண்பர்களே. நம்முடைய பயிற்சி வகுப்பும் அது போன்ற புத்தகத்தில் இருந்து தான் தொகுத்து நடைபெறுகிறது. அதாவது உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் தமிழ் இலக்கிய வரலாறு முனைவர் தேவிரா அவர்களுடைய தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் மற்றும் தமிழ் இலக்கிய வரலாறு புத்தகம், அதுபோக முனைவர் பாக்கியமேரியா அவர்கள் எழுதிய வகைமை நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு, அதுபோக மு. வரதராசனார் அவர்கள் எழுதிய தமிழ் இலக்கிய வரலாறு போன்ற புத்தகங்களை தொகுத்துதான் நண்பர்களே நம்முடைய பயிற்சி வகுப்பானது நடைபெறுகிறது. ஒவ்வொரு தலைப்பின் கீழும் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை ஒருங்கிணைத்து உங்களுக்கு கொடுக்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு இது கை கொடுக்கும். கேட்டு பயன்பெறுங்கள். அதற்கடுத்து அதாவது 18 கீழ்க்கணக்கு நூல்களில் அறநூல்கள் எத்தனை என்று கேட்பார்கள். 11 நூல்கள். அவை என்னென்ன என்று சொல்லியிருக்கிறேன். அதற்கடுத்து 18 கீழ்க்கணக்கு நூல்களுள் அகநூல்கள் 6 நூல்கள். அதாவது அகத்தை பற்றி சொல்லுவது 6 நூல்கள். அது முறையே கார் 40, ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, கைநிலை. இந்த 6 நூல்களும் 18 கீழ்க்கணக்கு நூல்களில் அகத்தை பற்றி கூறுகிறது. அதாவது அறநூல்கள் ஆகும். அதற்கடுத்து முக்கியமாக 18 கீழ்க்கணக்கு நூல்களில்
உள்ள புறநூல் ஒரே ஒரு புறநூல் தான் இருக்கிறது நண்பர்களே. அதாவது அகத்தை பற்றியும் கூறும், புறத்தை பற்றியும் கூறும். அதாவது இரண்டையும் பற்றி கூறக்கூடிய ஒரே ஒரு நூல் தான் இருக்கிறது. அது களவழி 40. அதாவது 18 கீழ்க்கணக்கு நூல்களில் உள்ள ஒரு புறநூல் என்பது களவழி 40. அதற்கடுத்து நீதி நூல்களுள் சிறியது இன்னா 40. நீதி நூல்களுள் பெரியது திருக்குறள். அதாவது நீதி நூல்கள் என்று சொல்லக்கூடிய அறநூல்களில் மிகச்சிறியது இன்னா 40. அதே நீதி நூல்களில் மிக பெரியது திருக்குறள். அடுத்து அகநூல்களில் சிறியது கார் 40. அகநூல்களில் பெரியது திணைமாலை 150. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கண்டிப்பாக கேட்பார்கள் நண்பர்களே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கடுத்து இரட்டை அறநூல்கள் என்பது இன்னா 40 இனியவை 40. அதாவது இரட்டை அறநூல்கள் என்பது இன்னா 40 இனியவை 40. இப்போது 18 கீழ்க்கணக்கில் உள்ள 18 நூல்களையும் அது எதை பற்றி கூறுகிறது என்பதையும் பார்க்கலாம். அதுபோக அந்த நூல்கள் மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது, அதை இயற்றிய ஆசிரியர்கள் யார் யார் என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. முதலில் நாலடியார். இது அறத்தை பற்றி கூறுகிறது. மொத்தம் 400 பாடல்கள் உள்ளது. ஆசிரியர் சமண முனிவர். அதற்கடுத்து நான்மணி கடிகை அறத்தை பற்றி கூறுகிறது. 106 பாடல்களை உடையது. ஆசிரியர் விளம்பி நாகனார். அடுத்து இன்னா 40 அறத்தை பற்றி கூறுகிறது. 40 பாடல்களை உடையது. ஆசிரியர் கபிலர். அடுத்து இனியவை 40 அறத்தை பற்றி கூறுகிறது. 40 பாடல்களை உடையது. ஆசிரியர் பூதஞ்சேத்தனார். அடுத்து திருக்குறள் அறத்தை பற்றி கூறுகிறது. 1330 குறள்களை உடையது, அதாவது பாடல்களை உடையது. ஆசிரியர் திருவள்ளுவர். அடுத்து திரிகடுகம் அறத்தை பற்றி கூறுகிறது. 100 பாடல்களை உடையது. ஆசிரியர் நல்லாதனார். அடுத்து ஆசாரக்கோவை அறத்தை பற்றி கூறுகிறது. 100 பாடல்களை உடையது. ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். அதற்கடுத்து பழமொழி 400 அறத்தை பற்றி கூறுகிறது. 400 பாடல்களை உடையது. ஆசிரியர் முன்னுரை அரையனார். அதற்கடுத்து சிறுபஞ்ச மூலம் அறத்தை பற்றி கூறுகிறது. 102 பாடல்களை உடையது. ஆசிரியர் காரியாசான். அடுத்து முதுமொழி காஞ்சி அறத்தை பற்றி கூறுகிறது. 100 பாடல்களை உடையது. ஆசிரியர் கூடலூர் கிழார். அடுத்து ஏலாதி அறத்தை பற்றி கூறுகிறது. 80 பாடல்களை உடையது. ஆசிரியர் கனிமேதாவியார். அடுத்து கார் 40 அகத்தை பற்றி கூறுகிறது. அதாவது கார் 40 அகத்தை பற்றி கூறுகிறது நண்பர்களே. இதற்கு முன்பாக உள்ள 11 நூல்கள் அறத்தை பற்றி கூறியது. இந்த கார் 40 ஆனது அகத்தை பற்றி கூறுகிறது. பாடல்கள் 40 பாடல்கள். ஆசிரியர் கண்ணன் கூத்தனார். அதற்கடுத்து ஐந்திணை 50 அகத்தை பற்றி கூறுகிறது. 50 பாடல்களை உடையது. ஆசிரியர் மாறன் பொறையனார். அடுத்து ஐந்திணை 70 அகத்தை பற்றி கூறுகிறது. 70 பாடல்களை உடையது. ஆசிரியர் மூவாதியார்.
அதற்கடுத்து திணைமொழி 50 அகத்தை பற்றி கூறுகிறது. 50 பாடல்களை உடையது. ஆசிரியர் கண்ணன் சேத்தனார். அதற்கடுத்து திணைமாலை 150 அகத்தை பற்றி கூறுகிறது. 150 பாடல்களை உடையது. கனிமேதாவியார். நண்பர்களே, கனிமேதாவியார் 2 நூல்களை எழுதியிருக்கிறார். ஏலாதியை இயற்றியதும் அவர்தான். திணைமாலை 150 என்பதை இயற்றியதும் அவர்தான். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்பார்கள் நண்பர்களே. கனிமேதாவியார் இயற்றிய 2 நூல்கள் என்னென்ன என்று கேட்பார்கள். ஏலாதி, திணைமாலை 150. அதற்கடுத்து கைநிலை அகத்தை பற்றி கூறுகிறது. 60 பாடல்களை உடையது. ஆசிரியர் புல்லாங்காடனார். அதற்கடுத்து களவழி 40 புறத்தை பற்றி கூறுகிறது. 40 பாடல்களை உடையது. ஆசிரியர் பொய்கையார். நண்பர்களே, 18 கீழ்க்கணக்கு நூல்களில் புறத்தை பற்றி கூறுவது ஒரே ஒரு நூல் தான் நண்பர்களே. அது களவழி 40. அதாவது புறம் என்றால் மனிதனுடைய புற வாழ்க்கையை பற்றி கூறுவது. அதாவது காதல் தவிர்த்த மற்ற அனைத்தும், அதாவது போர் முறை, பழக்க வழக்கங்கள், அறம் போன்றவற்றை கூறுவது. முக்கியமாக புறம் என்றால் போர்க்களத்தை பற்றியும் வரலாற்று சம்பவங்களை பற்றியும் கூறுவதுதான் புறநூல். அதன்படி பார்க்கும்போது 17 கீழ்க்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே ஒரு புறநூல் களவழி 40 நண்பர்களே. இது 40 பாடல்களை உடையது. ஆசிரியர் பொய்கையார். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கட்டாயமாக கேட்பார்கள். அதாவது 17 கீழ்க்கணக்கு நூல்களில் உள்ள புறநூல் எது என்று கேட்பார்கள். களவழி 40 நண்பர்களே. இதோடு இந்த பொதுவான தகவல்கள் முடிகிறது. அதாவது அறநூல் தொடர்பான செய்திகள் என்ற தலைப்பில் உள்ள அனைத்து விவரங்களையும் பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. இது அறநூல்கள் எத்தனை, யார் யார் எதை இயற்றினார்கள், என்னென்ன பிரிவில் இருக்கிறது, எத்தனை பாடல்கள் என்பதை பற்றி பார்த்திருக்கிறோம். இப்போது பாடத்திற்குள் செல்லலாம். அதாவது அறநூல்கள் என்பதை முன்னாடி பார்த்தது போல முதலில் நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமை காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள் என பார்த்தோம். இதில் முதலிலிருந்து பார்ப்போம் நண்பர்களே. முதலில் நாலடியார் என்பதை பற்றி பார்க்கலாம். அதன் பிறகு நான்மணி கடிகையை பற்றி பார்க்கலாம். அதாவது 17 கீழ்க்கணக்கு என்ற நூல்களை பற்றிய பொதுவான தகவல்களை பார்த்துவிட்டோம். இப்போது ஒவ்வொரு நூலாக பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது அறநூல்கள் தான் 17 கீழ்க்கணக்கு நூல்கள் என அழைக்கப்படுகிறது. இவை நீதி நூல்கள் எனவும் இருண்ட கால இலக்கியங்கள் எனவும் அழைக்கப்பட்டதாக முன்பே பார்த்திருந்தோம். அதையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுபோக 17 கீழ்க்கணக்கு என்ற வழக்கத்தை கொண்டு வந்தவர்கள் 2 பேர். மயிலைநாதர் பேராசிரியர். அதற்கடுத்து 17 கீழ்க்கணக்கு நூல்களின் பற்றிய இலக்கணத்தை கூறுவது பன்னிரு பாட்டியல். இதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இப்போது அந்த அறநூல்களை பற்றி ஒவ்வொன்றையும் விரிவாக பார்க்கலாம். முதலில் நாலடியார். நாலடியாரை பற்றி இப்போது பார்க்கலாம். நாலடியாரை இயற்றியவர் சமண முனிவர். நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார். நாலடியார் மொத்தம் 400 பாடல்களை கொண்டது. அதாவது 40 அதிகாரங்களை உடையது நண்பர்களே. நாலடியாரானது 40 அதிகாரங்களை உடையது. 12 இயல்களை உடையது. தேர்வில் கட்டாயம் கேட்பார்கள் நண்பர்களே. இதெல்லாம் புதுமையான தகவல்கள். இதுவரை நீங்கள் கேட்டிருக்க மாட்டீர்கள். அதாவது பள்ளி புத்தகத்திலோ வேறு எந்த புத்தகத்திலோ இந்த தகவல் இருக்காத நண்பர்களே. இதெல்லாம் புதிதாக தொகுக்கப்பட்ட தகவல்கள். அதாவது நாலடியார்
12 இயல்களை உடையது, 40 அதிகாரங்களை உடையது, 400 பாடல்களை கொண்டது. இதை தொகுத்தவர் பதுமனார். இது அறத்தை பற்றி கூறுகிறது. இதனுடைய பாடல் வகையானது வெண்பா வகையாகும் நண்பர்களே. அதாவது நாலடியார் என்பது வெண்பா வகையை சார்ந்தது. அதாவது திருக்குறள் போன்று திருக்குறளானது 2 அடி வெண்பா என்பது போல நாலடியாரும் வெண்பா வகையை சார்ந்தது. இதனுடைய காலமானது ஏறக்குறைய கிபி 250 ஒட்டிய காலமாக இருக்கலாம் என்று கணித்திருக்கிறார்கள். அதாவது நாலடியாரினுடைய காலமானது கிபி 250 ஒட்டிய காலமாக இருக்கலாம். அதாவது சற்று முன்பின்னாக இருக்கலாம். அதாவது புரியும்படி சொல்ல வேண்டுமானால் கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கும் 3ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலமாக இருக்கலாம் நண்பர்களே. அதற்கடுத்து இது ஏன் நாலடியார் என்று அழைக்கப்படுகிறது என்று பார்ப்போம். நாலடியாருடைய பாடல்கள் அனைத்தும் 4 அடிகளால் ஆன பாடல்களை கொண்டது. அதாவது 4 அடிகளால் ஆன 400 பாடல்களை கொண்டதால் இது 4 அடி 400 என அழைக்கப்படுகிறது. இது வேறு எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது? அதாவது நாலடியாரினுடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன? கண்டிப்பாக இதை தேர்வில் கேட்பார்கள் நண்பர்களே. குட்டி திருக்குறள் என அழைக்கப்படுவது நாலடியார். அதாவது நாலடியாரினுடைய வேறு பெயர்கள், அதாவது எந்த பெயரால் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறது என்று பார்த்தால் குட்டி திருக்குறள், 4 அடி 400, அடுத்து 4 அடி, திருக்குறளின் விளக்கம். நண்பர்களே, முக்கியமான கேள்வி. திருக்குறளின் விளக்கம் எனப்படுவது நாலடியார். அதுபோக குட்டி திருக்குறள் என அழைக்கப்படுவதும் நாலடியார். அதுபோக வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுவதும் நாலடியார் நண்பர்களே. இந்த சிறப்பு பெயர்களை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இதிலிருந்து கண்டிப்பாக கேள்விகள் வரும். அதாவது நாலடியாரினுடைய சிறப்பு பெயர்கள் குட்டி திருக்குறள், வேளாண் வேதம், திருக்குறளின் விளக்கம், 4 அடி 400, 4 அடி என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறது. இந்த நாலடியாருடைய நூல் அமைப்பு முறையை பற்றி இப்போது பார்க்கலாம். அதாவது திருக்குறள் எப்படி 3 பால்களையும் பிரிவுகளையும் இயல்களையும் கொண்டது போல நாலடியாரும் 3 பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள் நண்பர்களே. அதாவது அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்ற 3 பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் அறத்துப்பால் 13 அதிகாரங்களையும், பொருட்பால் 24 அதிகாரங்களையும், இன்பத்துப்பால் 3 அதிகாரங்களையும் உடையது நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேள்விகள் எப்படி கேட்பார்கள் என்றால், திருக்குறளை போன்று முப்பாலாக பகுக்கப்பட்ட நூல் எது என்று கேட்பார்கள். அது நாலடியார். அதாவது திருக்குறளைப் போலவே அறம், பொருள், இன்பம் என்று பகுக்கப்பட்ட நூல் எது என்று கேட்பார்கள். அது நாலடியார். இதில் அறத்துப்பாலில் 13 அதிகாரங்கள், பொருட்பாலில் 24 அதிகாரங்கள், இன்பத்துப்பாலில் 3 அதிகாரங்கள் உள்ளது நண்பர்களே. இதையும் கேட்டாலும் கேட்டு விடுவார்கள். நாலடியாரின் அறத்துப்பாலில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளது என்று கேட்பார்கள். 13 அதிகாரங்கள். அதுபோக இந்த நூலினுடைய ஒரு தனித்துவமான சிறப்புகளை பற்றி இப்போது பார்க்கலாம். அதாவது இந்நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போ. அதுபோக 3 பெரும் அறநூல்கள் என்று அழைக்கப்படுவது எது என்று கேட்பார்கள் நண்பர்களே. அதாவது முப்பெரும் அறநூல்கள் என்னென்ன என்று கேட்பார்கள். முதலில் திருக்குறள், 2வது நாலடியார், 3வது பழமொழி 400. இந்த 3 நூல்களும்
முப்பெரும் அறநூல்கள் என அழைக்கப்படுகிறது. டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நண்பர்களே. முப்பெரும் அறநூல்கள் எது எது என்று ஒரு 4 நூல்களை கொடுத்து கேட்பார்கள். முதலில் திருக்குறள், இரண்டாவது நாலடியார், மூன்றாவது பழமொழி 400. இந்த மூன்று பெரிய அறநூல்கள் என அழைக்கப்படுகிறது. அதுபோக இந்த நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். இந்த நாலடியாரை பற்றிய பெருமையை கூறும் சில நாலடியாரினுடைய பாடலின் அடிகளை பற்றி பார்க்கலாம். ஏனென்றால் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இப்போதெல்லாம் ஒரு பாடலினுடைய அடியை கொடுத்துவிட்டு அது எந்த பாடலில் வந்தது, அதாவது எந்த நூலில் இருக்கிறது என்று கேட்பார்கள். டிஎன்பிஎஸ்சி தேர்விலும் இப்போது நடந்த தேர்விலும் அதுபோல் கேட்டிருந்தார்கள். அதன்படி நாலடியாரின் சில முக்கியமான அடிகளை பற்றி பார்க்கலாம். இந்த அடிகளை கொடுத்துவிட்டு எந்த நூலில் உள்ளது என்று கேட்பார்கள். அதில் முதல் ஆலும் வேலும் பல்லுக்குறுதி, நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி என்ற அடியானது நாலடியாரில் உள்ளது நண்பர்களே. இந்த அடியை கொடுத்துவிட்டு எந்த நூலில் உள்ளது என்று கேட்பார்கள். அதற்கடுத்து பழகு தமிழ் சொல்லருமை நால் இரண்டில், இதில் பயின்று வந்த நூல் எது என்று கேட்பார்கள் நாலடியார். அதுபோக கல்வி கரையில கற்பவர் நாள் சில, பயின்று வந்த நூல் எது என்று கேட்பார்கள். இதுவும் நாலடியார் நண்பர்களே. அதாவது கல்வி கரையில கற்பவர் நாள் சில, இந்த அடி எந்த நூலில் இருக்கிறது என்று கேட்பார்கள் நாலடியார். அதுபோக கல்வி அழகே அழகு என்ற அடியானது எந்த நூலில் உள்ளது என்று கேட்பார்கள். அதுவும் நாலடியார். அதற்கடுத்து ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நூறொழிய பாலுன் குறுக்கில் தெரிந்து என்ற அடி நாலடியாரில் உள்ளது. இதில் முக்கியமாக கல்வி அழகே அழகு, கல்வி கரையில் கற்பவர் நாள் சில, பழகு தமிழ் சொல்லருமை 4:2, ஆலும் வேலும் பல்லுக்குறுதி, இந்த வாக்கியங்களில் ஏதேனும் ஒன்று கொடுத்துவிட்டு எந்த நூலில் உள்ளது என்று கேட்பார்கள். அது நாலடியார் நண்பர்களே. அதற்கடுத்து சில பொதுவான தகவல்களை இப்போது பார்க்கலாம். நாலடியாரை பற்றிய பொதுவான தகவல்கள். 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே ஒரு தொகை நூல் இந்த நாலடியார் ஆகும் நண்பர்களே. கட்டாயமாக கேட்கக்கூடிய கேள்வி. அதாவது நாம் முன்பே பார்த்தது போல 17 கீழ்கணக்கில் உள்ள அறநூல்கள், புறநூல்கள், அகநூல்கள் என்பதை பற்றியெல்லாம் பார்த்திருந்தோம். அதில் உள்ள ஒரே ஒரு தொகை நூல் இந்த நாலடியார் ஆகும். அதற்கடுத்து நாலடியாரின் முதல் இயலானது துறவற இயல், அதாவது அனைத்தையும் துறந்து ஒரு துறவி வாழ்க்கை வாழ்வது பற்றி கூறுவது துறவற இயல். இந்த நூலை தொகுத்தவர் பதுமனார். நூலை முப்பாலாக பகுத்தவர் தருமர், அதாவது அறம்பொருள் இன்பம் என்று 3 பிரிவாக பகுத்தவர் தருமர். இந்த நூலுக்கு உரை எழுதியவர்கள், அதாவது நாலடியாருக்கு உரை எழுதியவர்கள் 2 பேர், அதாவது பதுமனார் மற்றும் தருமர் ஆகிய 2 பேருமே இதற்கு உரை எழுதியிருக்கிறார்கள். அதற்கடுத்து முக்கியமாக நாலடியாரின் உரைகளை உள்ளடக்கியது நாலடியார் உரைவலம் என்னும் நூலாகும் நண்பர்களே. இதுவும் கேள்வியாக கேட்பார்கள். நாலடியாரின் உரைகளை உள்ளடக்கியது நாலடியார் உரைவலம். எப்படி திருக்குறளின் பெருமையை பற்றி பேசுவது திருவள்ளுவ மாலை என்று சொல்லுகிறோமோ, அதுபோல நாலடியாரின் உரைகளை உள்ளடக்கியது நாலடியார் உரைவலம். அதற்கடுத்து முக்கியமாக இந்த நூலானது முத்தரையர்கள் பற்றிய செய்திகளை கூறுகிறது நண்பர்களே. அதாவது வரலாற்று காலத்தில் வாழ்ந்த முத்தரையர்கள் பற்றிய செய்திகளை கூறுவது இந்த நாலடியார் ஆகும். இதுவும் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்பார்கள் நண்பர்களே.
பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களில் முத்தரையர்களை பற்றி கூறக்கூடிய நூல் எது என்று கேட்பார்கள். அது நாலடியார். நண்பர்களே, நாலடியார் பற்றிய அனைத்து விவரங்களையும் தொகுத்து பார்த்திருக்கிறோம். அதாவது 11 கீழ்க்கணக்கு நூல்களில் அறநூல்களில் தொடர்பாக கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து நூல்களையும் பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக நாலடியாரை பார்த்து இருக்கிறோம். இதில் சொல்லப்பட்ட அனைத்து தகவல்களையும் பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. அதாவது நாலடியாருடைய பெயர் காரணம், அதாவது சிறப்பு பெயர்கள் எத்தனை பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது, எத்தனை அதிகாரங்களை உடையது, அந்த நூலை மொழிபெயர்த்தவர்கள், நூலினுடைய சிறப்பு, அந்த நாலடியார் கூறும் முக்கியமான அடிகள், மேலும் நாலடியாரை பற்றி பொதுவான கருத்துகள் என்று எதையும் விட்டு வைக்கவில்லை நண்பர்களே. அனைத்து தலைப்புகளையும் கவர் செய்திருக்கிறோம். கட்டாயமாக கேள்விகள் இதிலிருந்து தான் வரும். இதை தாண்டி கேட்பதற்கு வாய்ப்பில்லை நண்பர்களே. எனவே திரும்ப திரும்ப கேட்டு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய பயிற்சி வகுப்பானது தொடர்ந்து நடைபெற இருக்கிறது நண்பர்களே. உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், அவர்களும் பயன்பெறட்டும். முக்கியமாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அப்போதுதான் நாங்கள் பதிவேற்றம் செய்த உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வேறெங்கும் தேடி அலைய தேவையில்லை, நேரத்தை வீணடிக்க வேண்டாம். அடுத்து நாலடியாரை முழுமையாக முடித்திருக்கிறோம் நண்பர்களே. இதற்கு முன்பாக திருக்குறள் பற்றிய அனைத்து விவரங்களையும் இதுபோல் தான் பார்த்திருக்கிறோம். பார்க்காதவர்கள் பாருங்கள். அதற்கடுத்து இரண்டாவதாக, அதாவது அறநூல்கள் தொடர்பான செய்திகளில் இரண்டாவதாக நாம் பார்க்க இருப்பது நான்மணி கடிகை. அதாவது முதலில் நாலடியாரை பற்றி பார்த்திருக்கிறோம். அடுத்து நான்மணி கடிகை என்பதை பார்க்கலாம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டத்தில், அதாவது பொதுத்தமிழ் பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்புகளில் அடிப்படையில் நம்முடைய பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது. அதாவது அவர்கள் என்னென்ன தலைப்புகளை கொடுத்திருக்கிறார்களோ அதன்படியே நம்முடைய பயிற்சி வகுப்புகளும் தொடர்ந்து நடைபெறுகிறது. அதன் அடிப்படையில் இப்போது இரண்டாவது தலைப்பாக நான்மணி கடிகை என்பதை பற்றி பார்க்கலாம். நான்மணி கடிகையை இயற்றியவர் விளம்பி நாகனார். இவர் விளம்பி என்ற ஊரை சேர்ந்தவர். இதனுடைய பாடல்கள் மொத்தம் 106 பாடல்களை கொண்டது. அதாவது கடவுள் வாழ்த்து 2 பாடல்கள் மற்றும் நான்மணி கடிகையை சேர்ந்த பாடல்கள் 104. இவை மொத்தம் சேர்த்து 106 பாடல்கள் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி தேர்வில் மொத்தம் எத்தனை பாடல்கள் என்றால் 106 பாடல்கள். கடவுள் வாழ்த்து பாடல்கள் எத்தனை என்று கேட்டால் 2 பாடல்கள் நண்பர்களே. இவை இரண்டும் சேர்ந்து தான் 106 பாடல்கள். வெறும் நான்மணி கடிகை மட்டும், அதாவது கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை பாடல்கள் என்று கேட்டால் 104 பாடல்களை கொண்டது. இதுவும் வெண்பா வகையை சேர்ந்தது நண்பர்களே. நாலடியாரும் இந்த வெண்பா வகையை சேர்ந்தது தான். நான்மணி கடிகையும் வெண்பா வகையை சேர்ந்தது தான். பொதுவாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், அதாவது அறநூல்கள் பெரும்பாலும் வெண்பா வகையில் தான் இருக்கும். அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. அதற்கடுத்து இந்த நான்மணி கடிகையானது எப்படி பொருள் தரும் என்று பார்த்தால், 4 கூட்டல் மணி கூட்டல் கடிகை, அதாவது நான்மணி கடிகை என்பதற்கான ஒரு பொருளாக இப்படி பகுத்திருக்கிறார்கள். அதாவது 4 கூட்டல் மணி கூட்டல் கடிகை தான் நான்மணி கடிகை. அதாவது கடிகை என்பதற்கு ஆபரணம், துண்டு, தோல்வளை என்ற பொருளை தருகிறது. 4 மணிகளால் பதிக்கப்பெற்ற தோல்வளை போல் 4 நீதிமணிகளால் நிலைநாட்டப்பட்ட பாடல்களை கொண்டதால் இது நான்மணி கடிகை என அழைக்கப்படுகிறது நண்பர்களே. அதுதான் 4 கூட்டல் மணி கூட்டல் கடிகை என்று பிரித்திருந்தார்கள். அதுபோக இந்த முதலில் பார்த்தது போல முதல் 2 பாடல்கள் கடவுளை பற்றி கூறுகிறது. அதாவது கடவுள் வாழ்த்து பற்றியது.
நான்மணி கடிகை கடவுள் வாழ்த்து யாரை பற்றி பாடியது என்று கேட்பார்கள். திருமாலை பற்றி பாடியது நண்பர்களே. அதாவது நான்மணி கடிகையில் உள்ள கடவுள் வாழ்த்து பாடல்கள் திருமாலை பற்றியதை பாடியது. அதற்கடுத்து நான்மணி கடிகையினுடைய பொதுவான தகவல்களை இப்போது பார்க்கலாம். நான்மணி கடிகையில் உள்ள ஒவ்வொரு பாடலும் 4 கருத்துகள் கொண்டிருக்கும். அதற்கடுத்து இந்த நான்மணி கடிகையில் வடமொழி கலப்பானது அதிகமாக காணப்படுகிறது. நான்மணி கடிகை அம்மை என்ற வனப்பிற்கு உரியது நண்பர்களே. அதாவது தொல்காப்பியர் கூறுகிற அம்மை என்ற வனப்பிற்கு உரிய நூல் எது என்று கேட்பார்கள். நான்மணி கடிகை. அதாவது நான்மணி கடிகையானது தொல்காப்பியர் கூறும் அம்மை என்ற வனப்பிற்கு உரியது. ஜி. போப் அவர்கள் நான்மணி கடிகையில் உள்ள 2 பாடல்களை மட்டும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த 2 பாடல்கள் 7வது பாடல்கள் மற்றும் 100வது பாடல்கள் ஆகிய 2 பாடல்களை மட்டும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். இந்த நூலின் மிக பிரபலமாக அழைக்கக்கூடிய ஒரு அடியானது யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி. இது நான்மணி கடிகையில் வருகிறது நண்பர்களே. அதாவது இந்த அடியை கொடுத்துவிட்டு எந்த நூலில் வருகிறது என்று கேட்பார்கள். நான்மணி கடிகை. அதுபோக மணிமொழி கோவை என அழைக்கக்கூடிய 3 நூல்கள். முதலில் நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. இந்த 3 நூல்களும் மணிமொழி கோவை என அழைக்கப்படுகிறது நண்பர்களே. நாம் முன்னாடி அதாவது நாலடியார் பார்க்கும்போது பார்த்திருந்தோம். முப்பெரும் அறநூல்கள் என்னென்ன என்பதை பார்த்திருந்தோம். அதாவது திருக்குறள், நாலடியார், பழமொழி, நானூறு. இது முப்பெரும் அறநூல்கள் என்று பார்த்திருந்தோம். இதில் மணிமொழி கோவை என அழைக்கக்கூடிய 3 நூல்களை பற்றி பார்க்கிறோம். அதில் நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. இந்த 3 நூல்களும் மணிமொழி கோவை என அழைக்கப்படுகிறது நண்பர்களே. இது டிஎன்பிஎஸ்சி தேர்வில் ஏற்கனவே கேட்ட கேள்வி, திரும்பவும் கேட்பார்கள், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கடுத்து இந்த நான்மணி கடிகையில் உள்ள சில முக்கியமான அடிகளை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. ஏனென்றால் இப்போது தேர்வுகளில் முக்கியமான சில அடிகளை கொடுத்து எந்த நூலில் பயின்று வந்துள்ளது என்று கேட்கிறார்கள். எனவே நான்மணி கடிகையில் உள்ள சில முக்கியமான அடிகளை பற்றி பார்க்கலாம். இது முன்னாடி பார்த்தது போல யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி. இதுக்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தால், எந்த குடும்பத்தில் ஒரு நல்ல பெண்ணானவள் பிறப்பாள் என்பதை யாருக்கும் தெரியாது. அதுதான் யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி என்று சொல்லுகிறார். அதற்கடுத்து இளமை பருவத்து கல்லாமை குற்றம் என்று சொல்லுகிறது. அதாவது நான்மணி கடிகை இளமை பருவத்து கல்லாமை குற்றம். சிறு வயதில், அதாவது இளமை காலத்தில் கல்வி கற்காமல் இருப்பது மிகப்பெரிய குற்றம் என்று சொல்லுகிறது. அதற்கடுத்து மனைக்கு விளக்கம் மடவாள். மடவாளுக்கு விளக்கம் புதல்வர், புதல்வருக்கு விளக்கம் கல்வி, கல்விக்கு இலக்கம் புகழ்சால் உணர்வு. நண்பர்களே, இந்த கேள்வியானது சமீபத்தில் நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வில் கேட்டிருந்தார்கள் நண்பர்களே. தேர்வு எழுதியவர்களுக்கு தெரியும். அதாவது மனைக்கு விளக்கம் மடவாள் எந்த நூலில் பயின்று வந்துள்ளது என்று கேட்டிருந்தார்கள். நான்மணி கடிகை. அதாவது மனைக்கு விளக்கம் மடவாள். அதாவது மடவாள் என்றால் பெண்ணானவள், ஒரு வீட்டிற்கு விளக்கு போன்றவள் என்பதை சொல்லுகிறது தான் இதனுடைய பாடலின் பொருள். அதாவது மனை என்றால் வீடு, குடியிருக்கக்கூடிய வீடு. விளக்கம் என்பது ஒரு விளக்கு போன்றவள்.
மடவாள் என்பவர் அந்த வீட்டினுடைய பெண், அதாவது திருமணம் ஆனவள் கணவன் மனைவியாக வாழக்கூடிய ஒரு அந்தஸ்தை குறிக்கிறது. அப்படி கணவன் மனைவியாக வாழக்கூடிய ஒரு குடும்பத்தில் அந்த மனைவியானவள் அந்த வீட்டிற்கு ஒரு விளக்கு போன்றவள், அதாவது ஒளி தரக்கூடிய விளக்கு போன்றவள் என்பதை குறிப்பதுதான் இந்த மனைக்கு விளக்கம் மடவாள் என்ற பொருள் நண்பர்களே. இது தற்போது நடந்த குரூப் 2 தேர்வில் கேட்டிருந்தார்கள். திரும்பவும் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவ்வளவும் முக்கியமான வார்த்தை இது. அதற்கடுத்து முன்னாடி பார்த்தது போல தான், யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி. ஒரு எந்த குடும்பத்தில், அதாவது எந்த குடியில் ஒரு நல்ல பெண்ணானவள் பிறப்பாள் என்பதை யாராலும் அறிய முடியாது என்பதன் பொருள் அது. அதுக்கடுத்து இளமை பருவத்து கல்லாமை குற்றம். இளமை காலத்தில் கல்வி கற்காமல் இருப்பது குற்றம் என்று சொல்லுகிறது. இந்த 3 அடிகளும் முக்கியமானவை நண்பர்களே. ஏதேனும் ஒரு அடி குறித்து எதில் வருகிறது என்று கேட்பார்கள், தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான் நண்பர்களே. நான்மணி கடிகை என்பதை பற்றிய A to Z தகவல்களை பார்த்திருக்கிறோம். 4 அடி அறை பார்த்தது போலவே எந்த ஒரு தகவலும் விட்டு போகவில்லை நண்பர்களே. முழுமையாக தொகுத்திருக்கிறோம். நான்மணி கடிகையின் ஆசிரியர் யார், எத்தனை பாடல்களை உடையது, அதனுடைய வகை என்னென்ன, அது பெயர் காரணம் என்ன, அதை பற்றிய சிறப்புகள் என்னென்ன, வேறு எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது, அதனுடைய முக்கியமான அடிகள் என்பதை எல்லாம் பார்த்திருக்கிறோம். இது முழுமையாக முடிந்திருக்கிறது நண்பர்களே. இப்போது TNPSC தேர்வில் அந்த பாடலினுடைய அடியை கொடுத்து தான் கேட்கிறார்கள். அதற்கு முன்பாக ஆசிரியர் யார் என்று எளிமையாக கேட்டிருந்தார்கள். இப்போது அந்த பாடலுக்கு உள்ளே சென்று ஏதேனும் ஒரு வரி எடுத்து எந்த வரி எந்த பாடலில் வருகிறது என்று கேட்கிறார்கள் நண்பர்களே. எனவே முக்கியமான அடிகளையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கடுத்து 3வது தலைப்பாக பழமொழி 400 என்பதை பற்றியும் பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது நாம் அறநூல்கள் தொடர்பான செய்திகளை பற்றி பார்த்து வருகிறோம். அதில் முதல் தலைப்பாக 4 அடி அறை பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்து 2வது தலைப்பாக நான்மணி கடிகையை பார்த்திருக்கிறோம். இப்பொழுது 3வது தலைப்பாக பழமொழி 400 என்பதை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே. பழமொழி 400, அதாவது இதன் பெயரிலேயே பொருள் விளங்கும் உங்களுக்கு. இதனுடைய ஆசிரியர் முன்னுரை அரையனார் நண்பர்களே. பழமொழியை இயற்றியவர் முன்னுரை அரையனார். இது 400 பாடல்களை கொண்ட நூலாகுதலால் இது பழமொழி 400 என அழைக்கப்படுகிறது. இதனுடைய வகை இதுவும் வெண்பா வகையை சார்ந்தது நண்பர்களே. அதாவது நான் முன்னாடி சொன்னது போல தான் அறநூல்கள் பெரும்பாலும் வெண்பா வகையில் தான் இருக்கும். அதன் அடிப்படையில் பழமொழி 400 வெண்பா வகையிலே இருக்கிறது. இது ஏன் இந்த பழமொழி 400 என்று பெயர் காரணம் வந்தது என்பதை பார்க்கலாம். ஒரு கதையையோ அல்லது வரலாற்று நிகழ்வையோ காட்டி உரைக்கப்பட்டு பாடலின் இறுதியில் பழமொழி நீதி சுட்டப்படுவதாலும் 400 பாடல்களை உடையதாலும் இது பழமொழி 400 என பெயர் காரணம் பெற்றது. அதாவது ஒரு வரலாற்று சம்பவத்தையோ அல்லது ஒரு கதையையோ சொல்லி கடைசியில் ஒரு பழமொழியானது சொல்லப்படுகிறது. எனவேதான் இது பழமொழி 400 என்ற பெயர் காரணத்தை பெற்றது நண்பர்களே. அதற்கடுத்து இதனுடைய சிறப்பு பெயர்கள், அதாவது பழமொழி வேறு என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறது என்று பார்க்கலாம். உலக வசனம் பழமொழி எனவும் அழைக்கப்படுகிறது. அதாவது பழமொழி 400 வேறு பெயர்கள் என்ன என்று கேட்பார்கள். உலக வசனம் பழமொழி. உலக வசனம் என அழைக்கப்படுவது பழமொழி 400. பழமொழி என அழைக்கப்படுவதும் பழமொழி 400.
இதை இயற்றிய முன்னுரை அரையனார். இது முன்னுரை என்பது அவருடைய ஊர் பெயரை குறிக்கிறது. அரையன் என்பது அவர் பெற்ற பட்டத்தை குறிக்கிறது. நண்பர்களே, இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி. முன்னுரை என்பது எதை குறிக்கிறது என்று கேட்பார்கள். அவருடைய ஊர் பெயர் ஆகும். அரையன் என்பது அவர் பெற்ற பட்டத்தை பற்றி குறிக்கிறது. இந்த நூலானது 5 பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, நாலடியார் 3 பிரிவாக பிரிக்கப்பட்டிருந்தது. இந்த பழமொழி 400 5 பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது 5 பிரிவுகளையும் 34 இயல்களையும் கொண்டதாக இந்த பழமொழி 400 இருக்கிறது. முதல் பிரிவு கல்வி, ஒழுக்கம், புகழ் பற்றியது. அதாவது பழமொழி 400 5 பிரிவுகளை உடையது. அதில் முதல் பிரிவு கல்வி, ஒழுக்கம், புகழ் பற்றியது. இதில் 9 இயல்கள் உடையது. நண்பர்களே, அதாவது மொத்தம் 34 இயல்கள் உடையது. அதில் முதல் பிரிவு 9 இயல்களை உடையது. அடுத்து இரண்டாவது பிரிவு சான்றோர் நட்பின் இயல்பு பற்றி கூறுகிறது. இது 7 இயல்களை கொண்டது. நண்பர்களே, அதாவது இரண்டாவது பிரிவானது 7 இயல்களை உடையது. மூன்றாவது பிரிவு முயற்சி, பொருள் பற்றியது. இது 8 இயல்களை உடையது. அதாவது மூன்றாவது பிரிவானது முயற்சியும் பொருட்கள் பற்றியது 8 இயல்களை உடையது. அடுத்து நான்காவது பிரிவு பழமொழி 400 4வது பிரிவு அரசர், அமைச்சர், பாடல்கள் பற்றியது. நண்பர்களே, 4வது பிரிவானது அரசர், அமைச்சர்கள், பாடல்களை பற்றியது. இதில் 6 இயல்கள் உடையது. 5வது பிரிவு இல்வாழ்க்கை, உறவினர், வீடு நெறி பற்றியது. முக்கியமாக 5வது பிரிவு தான் இல்வாழ்க்கையை பற்றி கூறுகிறது. நண்பர்களே, அதாவது இதில் கேட்பார்கள் பழமொழி 400 எந்த பிரிவு இல்வாழ்க்கையை பற்றி கூறுகிறது என்று கேட்பார்கள். அது 5வது பிரிவு. அதில் 4 இயல்கள் உடையது. நண்பர்களே, கேள்விகள் எப்படி வேண்டுமானாலும் வரும். நண்பர்களே, ஏனென்றால் இப்படித்தான் வரும் என்று உறுதியாக கணிக்க இயலாது. ஏனென்றால் டிஎன்பிஎஸ்சி தேர்வானது எப்படி வேண்டுமானாலும் கேள்வி கேட்கக்கூடிய நுட்பத்தை மாற்றுகிறார்கள். எனவே இப்படித்தான் வரும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. இந்தந்த கேள்விகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வேண்டுமானால் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அதை பற்றிய விவரங்களை முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் கேள்வி எப்படி கேட்டாலும் நம்மால் பதிலளிக்க முடியும். அந்த வகையில் தான் நம்முடைய பயிற்சி வகுப்புகளும் இருக்கிறது. நண்பர்களே, அனைத்து விவரங்களையும் பார்த்து வருகிறோம். எதில் எப்படி கேட்டாலும் பதிலளிக்கக்கூடிய வகையில் தான் நம்முடைய பயிற்சி வகுப்பானது இருக்கிறது. எனவே தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். கேள்வி எந்த வடிவத்தில் கேட்டாலும் நாம் அதற்கு பதிலளிக்க தயாராக இருப்போம். அதற்கடுத்து அதாவது நாலடியார் பழமொழி 400 5 பெரும் பிரிவுகளையும் 34 இயல்களையும் உடையது என்று பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக நாலடியாரை பற்றிய சில பொதுவான விவரங்களை இப்போது பார்க்கலாம். முன்னாடி சொன்னது போலதான் 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள முப்பெரும் அறநூல்கள் என்னென்ன என்பதை பார்த்தோம். திருக்குறள், நாலடியார், பழமொழி 400. அதாவது இந்த பழமொழி 400 சிறப்பு தான் 3 பெரும் அறநூல்களில் இடம்பெற்றுள்ளது. நண்பர்களை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கடுத்து பழமொழியை முதுமொழி என்று கூறியவர் தொல்காப்பியர். இதுவும் கேள்வியாக கேட்கலாம். அதாவது பழமொழியை முதுமொழி என்று கூறியவர் யார் என்று கேட்பார்கள். தொல்காப்பியர். பழமொழி என்ற சொல் முதலில் எந்த நூலில் பயின்று வந்துள்ளது என்று கேட்பார்கள். அகநானூறு. அதாவது
அகநானூறு என்ற நூலில்தான் பழமொழி என்ற சொல் முதலில் எடுத்தாளப்பட்டது. இதுவும் கேள்வியாக கேட்பார்கள் நண்பர்களே. 2 வாக்கியங்களும் முக்கியமானது. அதாவது பழமொழியை முதுமொழி என்று சொன்னவர் தொல்காப்பியர். பழமொழி என்ற சொல் முதலில் இடம்பெற்ற இலக்கியம், அதாவது நூல், அகநானூறு. இந்த பழமொழி 400 என்ற நூலை பதிப்பித்தவர் செல்வசேகர முதலியார். இந்த நூலும் கண்டிப்பாக, அதாவது இந்த கேள்வியும் கண்டிப்பாக எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. பழமொழி 400 என்ற நூலை தொகுத்தவர் செல்வசேகர முதலியார். வருகிற குரூப் 4 மற்றும் குரூப் 2 மற்றும் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த பொறியியல் பணிக்கான தேர்வுகள், அதாவது தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுகளில் இந்த கேள்விகள் எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. பாடத்திட்டம் ஒன்றுதான் நண்பர்களே. அதாவது தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுக்கான பொதுத்தமிழ் பாடத்திட்டங்கள் ஒன்றுதான். கேள்வியினுடைய தரம் மட்டுமே வேறுபடும். அதாவது குரூப் 4, குரூப் 2 போன்ற தேர்வுகளுக்கு மட்டுமே பொதுத்தமிழ் பகுதியானது மதிப்பீட்டு தேர்வாக நடைபெறுகிறது. அதாவது நீங்கள் தமிழில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களும் பொது அறிவு என்று சொல்லக்கூடிய ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதியில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களும் சேர்த்து தான் அடுத்த கட்ட தேர்வுக்கு அனுமதிப்பார்கள். ஆனால் தகுதி தேர்வு என்று சொல்லும்போது, அதாவது கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணி தேர்வுகளுக்கு இது தகுதி தேர்வாக மட்டுமே நடைபெறும் நண்பர்களே. ஆனால் இதே பாடத்திட்டம்தான். அதில் நீங்கள் தமிழில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை தரவரிசைக்கு எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அதாவது ரேங்க் லிஸ்ட்டுக்கு எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அதில் நீங்கள் குறிப்பிட்ட மதிப்பெண்களை எடுத்தால் மட்டுமே போதுமானது. அதற்கடுத்து பொது அறிவில் எடுக்கக்கூடிய மதிப்பெண் தான் உங்களுடைய தரவரிசைக்கு கணக்கு எடுத்துக்கொள்வார்கள். எனவே 2 தேர்வுகளுக்கும் ஒரே பாடத்திட்டம்தான். எனவே 2 தேர்வுகள் படிப்பவர்களும் இதை கவனியுங்கள். பாடத்திட்டம் ஒன்றுதான் நண்பர்களே. அதனால்தான் அனைத்து தேர்வுக்கும் ஒருங்கிணைந்து தான் நம்முடைய பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. அதாவது இன்ஜினியரிங் சர்வீஸ் தேர்வு எழுதுகிற மாணவர்களும் கவனியுங்கள் நண்பர்களே, நீங்களும் பயன்பெறலாம். அதற்கடுத்து அதனுடைய தொடர்ச்சி, அதாவது பழமொழி 400 தொடர்ச்சியை பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த நூலை முதுமொழி என்று சொன்னவர் தொல்காப்பியர். பழமொழி என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் அகநானூறு. பழமொழி 400 பதிப்பித்தவர் செல்வசேகர முதலியார். அதற்கடுத்து 18 கீழ்கணக்கு நூல்களுள் அதிகமான வரலாற்று செய்திகளை கூறுவது இந்த பழமொழி 400 தான் நண்பர்களே. இதுவும் கட்டாயமாக எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி. அதாவது 18 கீழ்கணக்கு நூல்களில் வரலாற்று செய்திகளை அதிகமாக கூறக்கூடிய நூல் எது என்று கேட்பார்கள். பழமொழி 400. அதாவது வரலாற்று செய்திகளை பற்றி அதிகமாக கூறும் ஒரு 18 கீழ்கணக்கு நூல் எது என்று கேட்டால் பழமொழி 400 நண்பர்களே. அதற்கடுத்து இந்த நூலில் உள்ள சில முக்கியமான அடிகளை பற்றி இப்போது பார்க்கலாம். கற்றலின் கேட்டலே நன்று, மிக பிரபலமான அடி நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்பார்கள். கற்றலின் கேட்டலே நன்று என்று சொல்லக்கூடிய அடியானது எந்த நூலில் பயின்று வருகிறது என்று கேட்பார்கள். பழமொழி 400. அதாவது இதற்கு என்ன அர்த்தம் என்றால், நீங்கள் புத்தகத்தை எடுத்து படித்து தெரிந்து கொள்வதை காட்டிலும் மற்றவர்கள் சொல்வதை காதால் கேட்பதே மிகவும் சிறந்தது என்று சொல்லுகிறார்கள் நண்பர்களே. அதாவது நம்முடைய பயிற்சி வகுப்புகளை எப்படி நீங்கள் கேட்கிறீர்களோ அதுபோல மற்றவர்கள் சொல்வதை கேட்பதே சிறந்தது. நீங்கள் புத்தகத்தை தேடி படித்து தெரிந்து கொள்வதை காட்டிலும்
மற்றவர்கள் சொல்வதை கேட்பதே நன்று என்று சொல்லுகிறார்கள். அதுதான் இந்த அடியினுடைய பொருளாகும். அதாவது கற்றலின் கேட்டலே நன்று என்ற அடியானது பயின்று வரக்கூடிய நூல் பழமொழி 400. அதற்கடுத்து மிகவும் பிரபலமான அடி, இது சிறு வயதிலே படித்ததுதான். நுணலும் தன் வாயால் கெடும். அதாவது நுணல் என்றால் தவளை என்று பொருள். நுணலும் தன் வாயால் கெடும் என்ற அடி பயின்று வரும் நூல் பழமொழி 400. இதற்கு என்ன பொருள் என்று பார்த்தால், தவளையானது மழை காலங்களில் அமைதியாக இருக்காமல் சத்தமிட்டு கொண்டே இருக்கும் நண்பர்களே. எனவே அந்த சத்தத்தை கேட்டு அதை வேட்டையாடக்கூடிய மிருகங்கள் அல்லது விலங்குகள் அதை வந்து எங்கிருக்கிறது என்று இடம் தேடி வந்து கண்டு அதை உன்றுவிடும். இதுதான் நுணலும் தன் வாயால் கெடும் என்று கூறுகிறார்கள். அதாவது அது நுணல்னா தவளை என்று சொல்லியிருந்தேன். அந்த தவளையானது இடுகிற சத்தத்தின் அடிப்படையிலே அது மற்ற விலங்குகளுக்கு இரையாகி விடுகிறது என்பதைத்தான் நுணலும் தன் வாயால் கெடும் என்று சொல்லுகிறார் பழமொழி 400 முன்னுரை அரையனா. அதற்கடுத்து குன்றின் மேல் இட்ட விளக்கு எந்த நூலில் பயின்று வருகிறது என்று கேட்பார்கள். பழமொழி 400. அதாவது குன்றின் மேல் இட்ட விளக்கு என்பது நண்பர்களே எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு இது. அதாவது எல்லோர் வாழ்விலும் ஒளியேற்றக்கூடிய ஒரு விளக்கு தான் இந்த குன்றின் மேல் இட்ட விளக்கு. அதாவது கலங்கரை விளக்கமானது எப்படி வெகு தூரத்தில் உள்ள கப்பல்களுக்கு வழிகாட்டுகிறதோ அதுபோல்தான் ஒரு குன்றின் மேல் இட்ட விளக்கானது மற்றவர்கள் எல்லோருக்கும் இருளை நீக்கி ஒரு வெளிச்சத்தை கொடுப்பது. இங்கு அறியாமை என்ற இருட்டை நீக்கி வெளிச்சம் கொடுப்பது தான் இந்த குன்றின் மேல் இட்ட விளக்கு என்பதற்கான பொருள் நண்பர்களே. அதற்கடுத்து முக்கியமான அடி, தனிமரம் காடாதலில். அதாவது தனிமரமானது எப்போதும் ஒரு காடாக முடியாது என்று சொல்லுகிறது பழமொழி 400. அதற்கடுத்து திங்களை நாய் குரைத்தற்று எந்த நூலில் பயின்று வருகிறது என்று கேட்பார்கள். பழமொழி 400. அவ்வளவுதான் நண்பர்களே, பழமொழி 400 பற்றிய அனைத்து விவரங்களையும் பார்த்திருக்கிறோம். தேர்வில் எந்தெந்த கோணத்தில் எல்லாம் கேட்பார்களோ அத்தனை வகைகளும் அலசி ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம் நண்பர்களே, ஒரு தகவல் கூட விடாமல். ஏனென்றால் இது சில புத்தகங்களை பரிந்துரை செய்துதான் இந்த தகவல்கள் தொகுக்கப்படுகிறது. முன்னாடி சொன்னது போல தேவிரா அவர்களுடைய தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம், அடுத்து தமிழ் இலக்கிய வரலாறு, வகைமை நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு பாக்கியமேரி அவர்கள் எழுதிய புத்தகம், இவை எல்லாவற்றையும் தொகுத்துதான் இந்த தகவல்கள் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் இவற்றை தேடி படிக்க வேண்டும் என்பது இயலாத காரியம் நண்பர்களே. ஒவ்வொரு புத்தகத்திலும் எங்கெங்கே இருக்கிறது என்பதை உங்களுடைய நேரத்தை தான் வீணடித்துவிடும். அந்த குறையை போக்குவதற்காகத்தான் நாம் இதை தொகுத்து உங்களுக்கு வழங்குகிறோம். நிச்சயமாக கேள்விகள் இதிலிருந்து தான் வரும் நண்பர்களே. அவ்வளவு முக்கியமான தகவல்களை தொகுத்து இருக்கிறோம். நீங்கள் கேட்டு பயன்பெறுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அதற்கடுத்து நம்முடைய பயிற்சி வகுப்புகள் அனைத்தும் எந்தவித கட்டணமும் இல்லாமல் மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் செயல்படுகிறது நண்பர்களே. நீங்கள் கூடுமான வரையில் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், அவர்களும் பயன்பெறட்டும். அதாவது பழமொழி 400 பற்றிய தகவல்களையும் முடித்திருக்கிறோம் நண்பர்களே. அதற்கடுத்து நான்காவது தலைப்பாக முதுமொழி காஞ்சி என்பதை பற்றி பார்த்துவிடலாம். இதோடு இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம் நண்பர்களே. அதாவது ஒரு வகுப்பில் 4 நூல்களை பற்றி பார்த்து விடலாம். அதற்கு மேல் பார்த்தால்
வீடியோவானது மிக பெரிதாக சென்றுவிடும். எனவே இந்த தலைப்போடு இந்த வகுப்பை முடித்து கொள்ளலாம். அதற்கு அடுத்த வகுப்பில் அடுத்து உள்ள 4 நூல்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் நண்பர்களே. இப்போது 4வது தலைப்பாக முதுமொழி காஞ்சி என்பதை பற்றி பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான தலைப்பு நண்பர்களே. இதிலிருந்து கேள்விகள் வந்த வண்ணம் இருக்கும். அதாவது முதுமொழி காஞ்சி எத்தனை பாடல்களை கொண்டது என்று பார்த்தால் 100 பாடல்களை கொண்டது நண்பர்களே. இதனுடைய ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். அதாவது முதுமொழி காஞ்சியை இயற்றியவர் மதுரை கூடலூர் கிழார். இது 100 பாடல்களை கொண்டது. இதனுடைய பாவகை என்று பார்த்தால் குறள் தாழிசை என்ற வகையைச் சேர்ந்த நண்பர்களே. முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, ஏனென்றால் இதற்கு முன்பாக பார்த்த 3 நூல்களும் வெண்பா வகையை சார்ந்திருந்தது. அதாவது நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400 என்ற 3 நூல்களும் வெண்பா வகையை சார்ந்திருந்தது. இந்த முதுமொழி காஞ்சி என்ற நூலானது குறள் தாழிசை என்ற பாவகையை சேர்ந்தது நண்பர்களே. இதுபோல் வித்தியாசமான கேள்வியை தான் கேட்டு விடுவார்கள், தெரிந்து கொள்ளுங்கள். முதுமொழி காஞ்சி என்ற நூலானது எந்த பாவகையை சேர்ந்தது என்று கேட்பார்கள். குறள் தாழிசை என்ற வகையை சேர்ந்தது நண்பர்களே. இதற்கான பெயர் காரணம் என்று பார்க்கலாம். அதாவது முதுமொழி காஞ்சி என்று ஏன் இந்த நூலுக்கு பெயரிட்டார்கள் என்று பார்க்கலாம். அதாவது பெரியவர்கள், அதாவது மூத்தவர்கள் சொல்லுகிற சொல்லை அடிப்படையாக கொண்டது தான் இந்த முதுமொழி காஞ்சி. காஞ்சி என்பது மகளிர்களினுடைய இடையில் அணியக்கூடிய ஒரு அணிகலனாகும். எனவே முதுமொழி காஞ்சி என்பது மூத்தோர்கள் சொல்லக்கூடிய மகளினுடைய இடை அணிகளை பற்றி சொல்வது இந்த முதுமொழி காஞ்சி ஆகும். மூத்தோர்கள் சொல்லக்கூடிய சொற்களை பலவற்றை ஒரு கோர்வையாக கோர்த்த கோவைதான் முதுமொழி காஞ்சி என பொருள்படுகிறது நண்பர்களே. அதாவது முதுமொழி காஞ்சி என்றால் மூத்தோர்கள் சொல்லக்கூடிய சொற்களின் கோர்வை என்று புரிந்து கொள்ளுங்கள். இது இந்த நூலினுடைய சிறப்பு. அதாவது முதுமொழி காஞ்சியினுடைய சிறப்பு அல்லது அதனுடைய வேறு பெயர்கள் என்னென்ன என்று பார்க்கலாம். ஆத்திச்சூடியின் முன்னோடி, அறவுர கோவை. கட்டாயமாக எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி நண்பர்களே. ஆத்திச்சூடியின் முன்னோடி என அழைக்கப்படும் நூல் எது என்று கேட்பார்கள். முதுமொழி காஞ்சி. அதாவது ஔவையார் இயற்றிய ஆத்திச்சூடிக்கே முன்னோடியாக இருந்தது இந்த முதுமொழி காஞ்சி. அதற்கடுத்து அறவுர கோவை என அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி. இது பலமுறை டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்டிருந்தார்கள் நண்பர்களே. அதாவது முதுமொழி காஞ்சி வேறு எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது என்று கேட்டிருந்தார்கள். அது அறவுர கோவை என அழைக்கப்படுகிறது. இதில் டிஎன்பிஎஸ்சி சில நுட்பமான விதிகளை கையாண்டார் நண்பர்களே. அதாவது அறவுர கோவையும் கொடுத்திருந்தார்கள், அறிவுரை கோவை என்றும் ஆப்ஷன் கொடுத்திருப்பார்கள் நண்பர்களே. அதாவது அறவுர கோவை, அறிவுரை கோவை என்று 2 ஆப்ஷன் கொடுத்திருந்தார்கள். பெரும்பாலான மாணவர்கள் அறிவுரை கோவை என்பதை தான் டிக் பண்ணியிருந்தார்கள் நண்பர்களே. அறவுரை கோவை என்பதை யாரும் சரியாக எழுதவில்லை. ஏனென்றால் முதுமொழி காஞ்சியானது அறிவை பற்றி கூறுகிறது என்று நினைத்து கொண்டு எல்லோரும் அறிவுரை கோவை என்பதை அடித்திட்டு வந்திருந்தார்கள். ஆனால் அது தவறான விடை நண்பர்களே. அறம், தர்மத்தை பற்றியும் அறநெறியை பற்றியும் கூறுகிறது இந்த முதுமொழி காஞ்சி. புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி வினாத்தாளில் அறவுர கோவையும் கொடுப்பார்கள், அறிவுரை கோவையும் கொடுப்பார்கள். நீங்கள் அறவுர கோவையை தான் சரி செய்ய வேண்டும், அறிவுரை கோவையை சரி செய்யக்கூடாது நண்பர்களே. புரிந்து கொள்ளுங்கள்.
ஏற்கனவே பலமுறை கேட்கப்பட்ட கேள்வி. அதற்கடுத்து ஆத்திச்சூடியின் முன்னோடி என அழைக்கப்படுவதும் இந்த முதுமொழி காஞ்சி தான். அதுபோக இதை பற்றிய பொதுவான சில விவரங்களை பார்க்கலாம். அதாவது முதுமொழி காஞ்சி பற்றிய சில பொதுவான விவரங்களை பார்க்கலாம். அதாவது 10 பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. முதுமொழி காஞ்சியானது 10 பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பிரிவுக்கும் 10 பாடல்கள் என மொத்தம் 100 பாடல்களை உடையது. அதாவது 10 பிரிவு 100 பாடல்களை உடையது. ஒவ்வொரு பிரிவிற்கும் 10 பாடல்களை உள்ளது. இதில் சிறந்த 10, அறிவு 10, பழியா 10, துவா 10, அல்ல 10, இல்லை 10, பொய்யா 10, எளிய 10, நல்குந்த 10, தண்டா 10. அதாவது இந்த 10 பிரிவுக்கும் 10 பாடல்கள் உள்ளது. இதில் சிறந்த 10 இதுவாகும். அதற்கடுத்து ஒவ்வொரு பாடலும், அதாவது ஒவ்வொரு 10ம் ஆர்களி உலகத்து மக்கள் எல்லாம் என தொடங்குகிறது நண்பர்களே. அதாவது ஒவ்வொரு பாடலும் ஆர்களி உலகத்து மக்கள் எல்லாம் என தொடங்குகிறது. இந்த பாடல்கள் அனைத்தும் குறள் வெண் செந்துரை என்ற யாப்பால் ஆனது. அதாவது முதலில் நாம் பார்த்தது பாவகை என்பதை பார்த்திருந்தோம். அதாவது குறள் தாழிசை என்ற பாவால் ஆனது. இது குறள் வெண் செந்துரை என்ற யாப்பால் ஆனவை நண்பர்களே. ரெண்டும் புரிந்து கொள்ளுங்கள். முதுமொழி காஞ்சி எந்த பாவகையால் ஆனது என்று கேட்டால் குறள் தாழிசை. எந்த யாப்பால் ஆனவை என்று கேட்டால் குறள் வெண் செந்துரை என்ற யாப்பால் ஆனதுதான் இந்த முதுமொழி காஞ்சி. இப்போது அதனுடைய முக்கியமான அடிகளை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது முதுமொழி காஞ்சியில் குறிப்பிடப்பட்டுள்ள சில முக்கியமான அடிகளை பற்றி பார்க்கலாம். முன்னாடி சொன்னது போல அதனுடைய ஒவ்வொரு பாடலும் ஆர்களி உலகத்து மக்கள் எல்லாம் என்று தொடங்கும். அப்படி அந்த அடி வந்தால் அது முதுமொழி காஞ்சி. அதற்கடுத்து ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை. அதாவது ஓதலில் சிறந்ததன்று ஒழுக்கம் உடைமை. அதாவது ஓதல் என்பது கல்வி கற்பித்தல் அல்லது கற்றுக்கொள்ளுதல் என்று பொருள்படும் நண்பர்களே. ஓதலில் சிறந்ததன்று ஒழுக்கம் உடைமை. இந்த அடியும் முதுமொழி காஞ்சியில்தான் வருகிறது. அதாவது கல்வி கற்பதை காட்டிலும் ஒழுக்கமாக இருப்பது சிறந்தது என்று கூறுகிறார்கள். அதுதான் ஓதலில் சிறந்தது அன்று ஒழுக்கம் உடைமை. அதாவது ஒழுக்கம் இல்லாத கல்வியானது சிறந்ததாக இருக்க முடியாது என்று சொல்லுகிறது நண்பர்களே. அதாவது ஓதலில் சிறந்ததன்று ஒழுக்கம் உடைமை. வன்மையில் சிறந்ததன்று வாய்மை உடைமை. அதாவது வன்மையில் சிறந்ததன்று வாய்மை உடைமை. அதாவது வாய்மை அப்படின்னாக்கா ஒரு வல்லன்மை என்று பொருள். வன்மையில் சிறந்ததன்று வாய்மை உடைமை. மேதையில் சிறந்ததன்று கற்றது மறவாமை. அதாவது மேதையில் சிறந்ததன்று கற்றது மறவாமை. ஒரு மேதையாக இருப்பவர்கள் தான் கற்ற கல்வியை மறக்காமல் இருப்பதுதான். அதாவது கற்றுக்கொண்ட விஷயங்களை நினைவில் வைத்திருப்பது அல்லது மறக்காமல் இருப்பதுதான் ஒரு மேதைக்கு சிறந்த அழகு என்று சொல்லுகிறார்கள். இது 10ஆம் வகுப்பு பழைய பாட புத்தகத்தில் இந்த பாடல்கள் முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே. ஏற்கனவே படித்திருந்தவர்களுக்கு தெரியும். அது ஆழ்கலி உலகத்து மக்கள் எல்லாம் ஓதல் சிறந்தது ஒழுக்கம் உடைமை என்று முழுமையாக கொடுத்திருப்பார்கள். அதை பார்த்து
தெரிந்து கொள்ளுங்கள். அதில் ஏதேனும் ஒரு வாக்கியத்தை கொடுத்து எது சரி என்று கேட்பார்கள், அல்லது இந்த வாக்கியம் எந்த நூலில் வருகிறது என்று கேட்பார்கள். அது முதுமொழி காஞ்சியில் வருகிறது. அதற்கடுத்து முக்கியமான அடி நண்பர்களே, ஈரம் உடைமை ஈகையின் அறிய. அதாவது இது மிக ஆழமான பொருளை கொண்டது நண்பர்களே. ஈரம் உடைமை ஈகையின் அறிய. அதாவது இதற்கு என்ன பொருள் என்று பார்த்தால், ஈகை அப்படின்னாக்கா தான தர்மம் செய்வது நண்பர்களே, மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுவது. அதாவது ஈகை குணம் என்று சொல்லுகிறோம் இல்லையா, இரக்கப்படுதல் அல்லது மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய அந்த குணமானது எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஈரம் உடைமை. அதாவது ஒரு நல்ல மனதோட ஒரு புன்முறுவலோடு அந்த உதவியானது செய்யப்பட வேண்டும். அதுதான் சொல்லுகிறார். ஈரம் உடைமை ஈகையின் அறிய. உதவி செய்வது எப்படி அறிவது என்று பார்த்தால், அவருடைய குணத்தை வைத்து, அதாவது அவருடைய இரக்க குணத்தையும் அதனுடைய பெருந்தன்மையும் வற்றி தான் அந்த ஈகையினுடைய அளவானது அறியப்படுகிறது என்று சொல்லுகிறார் நண்பர்களே. உதாரணத்துக்கு, நாம் பிறருக்கு செய்யக்கூடிய உதவியானது நம்முடைய குணத்தை பொறுத்து தான் அளவிடப்படுகிறது. அதனுடைய பொருள்தான் ஈரம் உடைமை ஈகையின் அறிய என்ற பொருள் நண்பர்களே. அதுக்கு இதுவே திருக்குறளில் கூட இது போன்ற சில அடிகள் வரும். அதாவது விருந்தினருக்கு இன்முறுவலோடு, அதாவது புன்முறுவலோடு வரவேற்றால்தான் அவர்கள் முகம் மலர்ச்சியாக இருக்கும். வேண்டா வெறுப்பாக வரவேற்றால் அவர்களுடைய முகம் மாறிவிடும் என்பது அந்த அர்த்தத்தில் தான் நண்பர்களே இந்த ஈரம் உடைமை ஈகையின் அறிய என்று பொருள்படுகிறது. அதாவது இந்த அடி எதில் பயின்று வருகிறது என்று பார்த்தால், முதுமொழி காஞ்சி என்ற நூலில்தான் இந்த அடிகள் பயின்று வருகிறது. முக்கியமாக இதில் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆத்திச்சூடியின் முன்னோடி என அழைக்கப்படுவது இந்த முதுமொழி காஞ்சி. அடுத்து அறவுரை கோவை என அழைக்கப்படுவதும் முதுமொழி காஞ்சி நண்பர்களே. இந்த இரண்டு செய்திகளும் கட்டாயமாக கேட்பார்கள். அதுபோக இதில் சொல்லப்பட்ட மேற்கோள்களையும் அல்லது முக்கியமான அடிகளையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சமீபமாக தேர்வுகளில் இந்த முக்கியமான அடிகளை கொடுத்து தான் கேட்கிறார்கள். எனவே நாம் மேற்சொன்ன தலைப்புகளில் உள்ள அடிகளை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இதோடு இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். அடுத்த வகுப்பில் மற்ற 4 நூல்களை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது இந்த 17 கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்கள் தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம். அதில் முதலாவதாக நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி என்ற 4 நூல்களை முழுமையாக பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. எந்த தகவல்களும் விடுபடவில்லை. டிஎன்பிஎஸ்சி தேர்வில் எப்படி கேட்டாலும் நீங்கள் பதிலளிக்க முடியும். இந்த 4 கேட்டு பயன்பெறுங்கள். அதற்கடுத்து அடுத்த வகுப்பில் அடுத்த 4 நூல்களை முழுமையாக பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது 5வதாக திரிகடுகம், 6வதாக இன்னா 40, 7வதாக சிறுபஞ்ச மூலம், 8வதாக ஏலாதி என்ற 4 நூல்களை பார்க்கலாம் நண்பர்களே. அதற்கடுத்து ஔவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகளையும் பார்த்து விடலாம். ஏனென்றால் இந்த வகுப்பிலே பார்த்தால் அது உங்களால் நினைவில் வைத்துக் கொள்ள இயலாது, கடினமாகிவிடும் என்பதால் இதோடு முடித்து கொள்ளலாம். அடுத்த வகுப்பில் அடுத்த 4 நூல்களையும் ஔவையார் பாடல்களையும் பார்க்கலாம். அதாவது திரிகடுகம், இன்னா 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி ஆகிய 4 நூல்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நண்பர்களே. இந்த வகுப்பில் பார்த்தது போலவே அந்த நூல்களையும் முழுமையான தகவல்களை தொகுத்து பார்க்கலாம். அதாவது அந்த நூலை இயற்றிய ஆசிரியர்கள், அதனுடைய பாவகை, அது
எந்த சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறது, மேலும் அந்த நூலில் உள்ள முக்கியமான அடிகள் என்னென்ன என்பதை பற்றியும் முழுமையாக பார்க்கலாம். அதற்கடுத்து ஔவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகளையும் பார்த்து விடலாம் நண்பர்களே. அடுத்து வரும் வகுப்பும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. நம்முடைய அனைத்து வகுப்புகளும் முக்கியத்துவமானவை நண்பர்களே. எல்லாம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவக்கூடிய வகுப்புகள் தான். இதுவரை 120க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே. உங்களுக்கு நேரம் இருந்தால் அதை ஒன்றாக பாருங்கள். நிச்சயமாக அனைத்தும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவும். எந்த வீடியோவுமே நம்முடைய பொழுதுபோக்காக பதிவிடப்படவில்லை நண்பர்களே. மாணவர்களை முன்னேற்ற வேண்டும், அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நம்முடைய வீடியோக்கள் அனைத்தும் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. அதாவது 120க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இதுவரை பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே. அதை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், ஒரு வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தை உங்களுக்குள் ஏற்படுத்தும் நண்பர்களே. நேரம் கிடைக்கும்போது நம்முடைய யூடியூப் சேனலில் தேடி பாருங்கள், அவை அனைத்தும் இருக்கிறது. அதற்கடுத்து இந்த அறநூல்கள் தொடர்பான செய்திகள் முடிந்த பிறகு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகளை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது தமிழின் தொன்மை, சிறப்பு மற்றும் திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகளை பற்றி பார்க்கலாம். இதிலிருந்தும் கட்டாயமாக கேள்விகள் வருகிறது. அதாவது வட திராவிட மொழி, நடு திராவிட மொழி, தென் திராவிட மொழி என்று அனைத்து மொழிகளையும் பற்றி பார்க்கலாம். அதில் யார் யார் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்ற தகவல்களையும் முழுமையாக பார்க்கலாம் நண்பர்களே. அதுவும் ஒரு பெரிய தலைப்பு. அதை முழுமையாக முடித்துவிட்டு அதற்கப்புறம் திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், கால்டுவெல் கூறியது போன்ற அனைத்து விவரங்களையும் அதில் பார்க்க இருக்கிறோம். அதை பார்த்த பிறகு தமிழ் அறிஞர்களும் தமிழ் தோன்றும் என்ற முக்கியமான தலைப்பையும் பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. அதிலிருந்து கட்டாயமாக கேள்விகள் வரும். அதாவது தமிழ் பணி தொடர்பான செய்திகள் என்ற பிரித்திருக்கிறார்கள். அதாவது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தோன்றும் என்ற தலைப்பை இரண்டாக பிரித்திருக்கிறார்கள். அதில் வருகிற அனைத்து விவரங்களையும், அதாவது ஒவ்வொரு ஆசிரியரை பற்றிய முழுமையான விவரங்களையும் அவர்கள் எழுதிய நூல்களை பற்றியும் பார்க்க இருக்கிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள யூனிட் 7 என்று சொல்லக்கூடிய அலகு 7ல் ஒவ்வொரு வார்த்தையும் முழுமையாக பார்க்கிறோம் நண்பர்களே. எந்த ஒரு வார்த்தையும் விடுபடவில்லை. கேள்விகள் எப்படி கேட்டாலும் பதில் அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த 7வது யூனிட்டை முழுமையாக கவர் செய்கிறோம் நண்பர்களே. ஏனென்றால் அதுதான் கடினமான தலைப்பு. மற்ற 6 தலைப்புகளும் ஓரளவு எளிமையானவை தான். எனவே தான் நாம் முதலில் அந்த கடினமான தலைப்பை எடுத்து பார்த்து வருகிறோம். அதை முழுமையாக முடிக்க இருக்கிறோம் நண்பர்களே. அதன் பிறகு அடுத்த ஆண்டு வரவுள்ள டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கான ஜெனரல் ஸ்டடீஸ் என்று சொல்லக்கூடிய பொது அறிவு சார்ந்த பயிற்சி வகுப்புகளும் தொடங்கி இருக்கிறோம் நண்பர்களே. ஏற்கனவே ஒரு வகுப்பானது முடிந்திருக்கிறது. பார்க்காதவர்கள் பாருங்கள். அதுவும் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. அதுவும் இதுபோல தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A மெயின்ஸ் மற்றும் அடுத்த ஆண்டு வரக்கூடிய பிலிமினரி தேர்வுகளுக்கும் சேர்ந்து ஒருங்கிணைந்தே அந்த பொது அறிவு பகுதியானது நடைபெறுகிறது நண்பர்களே. அதாவது அனைத்திற்கும் பொதுவாக உள்ள தலைப்புகளை முதலில் எடுத்திருக்கிறோம். அது அனைத்து தேர்வுகளுக்கும் கை கொடுக்கும் என்பதால் அந்த பொதுவான தலைப்பை எடுத்து பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியும் அடுத்தடுத்து வெளிவரும் நண்பர்களே. அதாவது முக்கியமாக தற்கால தமிழ்நாட்டு வரலாறு என்ற தலைப்பில் தென்னிந்திய கிளர்ச்சி மற்றும் வேலூர் புரட்சி என்பதை பார்த்திருக்கிறோம். அடுத்தடுத்து வரும் தலைப்புகளில் அடுத்து முக்கியமான தலைப்புகளை பார்க்கிறோம் நண்பர்களே. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அமைதியான முறையில் கேட்டு பயன்பெறுங்கள். அவ்வளவு தகவல்களையும் தொகுத்து வழங்குகிறோம்.
உங்கள் நேரத்தையும் மிச்சப்படுத்துகிறோம் நண்பர்களே. நீங்கள் தேடி அலைய தேவையில்லை. நீங்கள் பயிற்சி மையங்களுக்கு சென்று பணம் கட்டி படித்தால் கூட இவ்வளவு விவரமாக தெளிவாகவும் சொல்ல மாட்டார்கள். அது உங்களுக்கு நேரத்தையும் வீணடிக்கும். இது எந்தவித சிரமமும் இல்லை நண்பர்களே. நீங்கள் அமைதியான முறையில் கேட்டு பயன்பெறலாம். முக்கியமாக உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே. ஏனென்றால் நிறைய பேருக்கு இது போன்ற ஒரு பயிற்சி மையம் இருப்பது தெரியாமல் கூட இருக்கலாம். அவர்களுக்கும் வழிகாட்டுங்கள். அவர்களும் வெற்றி பெறட்டும். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்பது போல நாம் வெற்றி பெறுவோம், மற்றவர்களையும் வெற்றி பெற வைப்போம். அதுதான் நண்பர்களே நம்முடைய உன்னதமான நோக்கம். எனவே நம்முடைய பயிற்சி வகுப்புகளோடு துணைந்து இருந்திருங்கள். அடுத்து நீங்கள் வருகிற போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று அரசாங்க அதிகாரியாக வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே. அடுத்து வரும் வீடியோவில் அடுத்து ஒரு முக்கியமான தலைப்பு பற்றி வாதிக்கலாம். நன்றி.